சிறகடிக்க ஆசி ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். அண்ணாமலையை பார்க்கறதுக்காக விஜயா வீட்டுக்கு அண்ணாமலையோட ஃப்ரெண்டு பரசு வராரு. அங்கே வந்த பரசு என்ன அண்ணாமலை எப்படி இருக்கேன்னு கேட்டு விசாரிச்சுட்ருக்காரு. அந்த சமயம் அங்கே விஜயா வந்த உடனே நல்ல வேலை அந்த மீனா இந்த வீட்டில் இல்லை, அதனால் எங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் வராதுன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். மறுபடியும் அந்த மீனா வந்தானா எப்பயும் போல் என்ன நடக்கணும் தெரியலையேன்னு பதட்டமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. என்னம்மா இப்படி பேசுகிற? ஹாஸ்பிட்டலில் பாவம் மீனா அண்ணாமலையை பார்க்கறதுக்காக வந்தப்ப நீ தான் அண்ணாமலையை பார்க்க விடலையே, தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சு மீனா தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு நீ பேசின பேச்சால் மீனா அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போனதை நான் தான் பார்த்தேனே அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை விஜயாவை பார்க்க உடனே விஜயா எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு அண்ணாமலையை பார்க்க தானே வந்தீங்க, என் வீட்டுக்காரர்கிட்டயே பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயா என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறத பார்த்தல, காஃபி எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதா? நீ மீனா கிட்ட என்ன பேசியிருப்பேன்னா என்னால் யோசிக்க முடியுது. நீ பேசின பேச்சுக்கு தான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு மீனா யோசிக்கிறா. அதனால் முதல்ல கிச்சனில் இருக்கிற வேலையை பாரு, இங்கே பரசுக்கு காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இப்போதாங்க வேலையெல்லாம் செஞ்சு முடித்தேன், அதுக்குள்ளே மறுபடியும் காஃபி கொண்டு வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா பரவாயில்ல வேண்டாம், அண்ணாமலை உன்னை பார்க்க தான் வந்தேன், உங்ககிட்ட பேசிட்டு நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இதே இந்த வீட்டில் மீனா இருந்திருந்தா நமக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட கேட்காம இந்நேரத்துக்கு உங்களுக்கு காஃபி வேணுமா மாமா அப்படின்னு காஃபி எடுத்துகிட்டு வந்திருப்பா. ஆனால் விஜயாவை பார்த்தியா, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் எனக்கு என்ன வேணும்னு இன்னும் புரிஞ்சிக்காம இப்படி வீட்டு வேலையை செய்யக்கூடாது, என்னை கவனிக்கக்கூடாதுன்னு இருக்கும்போது மீனா மட்டும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, ஆனால் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்கிற விஜயாவோட லட்சணத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்படி தாங்க என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இங்கே விஜயாவும் ரொம்ப கோவமாக அங்கே தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. இங்கே பரசு சொல்கிறாரு, என்னப்பா அண்ணாமலை நீ வீட்டுக்கு வந்துட்ட, எப்படியாவது முத்துக்கிட்ட பேசி மீனாவை வர வைக்க வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லும்போது நானும் மீனா கிட்ட பேசணும், முத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக மீனா இந்த வீட்டுக்கு வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே முத்து வீட்டுக்கு வராரு. என்ன முத்து, நீ மீனா கிட்ட பேசணும், மீனாவை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, மீனா எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது உடனே கிச்சனில் இருந்த விஜயா வெளியில் வந்து பார்க்குறாங்க. ஒரு வேளை முத்து மீனாவை கூப்பிட்டு வந்துட்டானா மறுபடியும் மீனாவால் பிரச்சனை வந்துருமா என்ன அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக அங்கேருந்து வராங்க. அங்கே உடனே முத்து சொல்கிறாங்க, இல்லைப்பா மீனாவை நான் கூப்பிட்டு வரலன்னு சொன்னதை கேட்டு இங்கே பேரதிர்ச்சியோடு இருக்கிறாரு அண்ணாமலை. ஆனால் சந்தோஷப்படுறாங்க விஜயா. என்ன முத்து என்னாச்சு, ஏன் மீனாவை கூப்பிட்டு வரல? மீனாவுக்கு ஏதாவது வேலை இருக்கா? வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காளா? என்னன்னு சொன்னாதானே புரியும் அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா, கொஞ்ச நாளைக்கு மீனா அவங்க அம்மா வீட்டிலே இருக்கட்டும், இங்கே வந்தால் இப்போ சரிப்பட்டு வராது, உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே மீனா தான் அம்மா பேசினதால மீனாவும் அது எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிட்டா. எவ்வளவோ பேசி புரிய வச்சேன், என்னால் அண்ணாமலை மாமாவுக்கு இனியும் பிரச்சனை வரக்கூடாது, அப்படியே நாங்கள் வந்தாலும் அந்த வீட்டில் விஜயத்தை தேவையில்லாமல் பேசுவாங்க, அதை கேட்டுட்டு என்னால் பொறுமையாக இருக்கவும் முடியாது, அங்கே வந்து கஷ்டப்படுறத விட என் அம்மா வீட்டில் இருந்தால் எல்லாரும் நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு மீனா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, பரவாயில்லையே இப்போவாது அந்த மீனாவுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கு போல, அதான் இந்த வீட்டு பக்கம் வர வேண்டான்னு மீனா முடிவெடுத்துட்டால, அப்புறம் என்ன, மீனாவே சொன்னதுக்கப்புறமா இனி யாரும் மீனாவை போய் பார்த்து பேசி இந்த வீட்டுக்கு வர வைக்கணுன்ற எண்ணம் யாருக்கும் வர வேண்டாம், நான் சொல்கிறது புரியுதுல்ல, நல்ல வேலை மீனா கூப்பிட்ட உடனே முத்து கூப்பிட்ட உடனே மீனா வந்துடுவான்னு நினச்சேன், ஆனால் மீனா வரமாட்டேன்னு சொன்னதை கேட்டு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, இனி இந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம், மீனாவால் இனி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க விஜயா. என்னப்பா விஜயா மறுபடியும் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு பரசு கேட்கும்போது அப்படிதான் மாமா, என்ன செய்ய, மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே மீனா மேலே அம்மா ரொம்ப கோபமாக இருந்தாங்க, மீனா வந்து வசதியான வீட்டிலேருந்து வரல, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையே, அதனால் மீனா இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சாங்க, அப்போ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அப்பாவுக்கு இப்படி ஆனதுக்கப்புறமா எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு மீனாவே இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த மாதிரி அம்மா தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமே, ஆனால் அப்பா ஆசைப்பட்டாரு மீனா கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சதால தான் அப்பாவுக்காக தான் நான் பேசினேன், ஆனால் மீனா நான் வரவே மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறா. மீனா சொல்கிறதும் ஒரு பக்கம் சரியாக தானே இருக்குது, இந்த வீட்டுக்கு வந்தால் அம்மா சும்மா இருப்பாங்களா, மறுபடியும் மீனா கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க, தேவையில்லாமல் திட்டுவாங்க, பிரச்சனை செய்வாங்க, மீனா எவ்வளோ தான் பொறுமையாக இருக்க முடியும், அதனால தான் பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கப்புறமா நானே மீனாவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது முத்து, இப்போ நீ என் பேச்சை கேட்காம இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க, இந்த வீட்டு மருமக மீனா
அவங்க அம்மா வீட்டில் எத்தனை நாள் இருக்க முடியும்? இதை நினச்சி சம்மந்தி எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, மீனா மேலே எந்த தப்பும் இல்லை. எனக்கு இப்படி சாதாரணமாக நடந்திருக்கு. நானும் இப்போ நல்லா தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேனே. அப்புறம் என்ன, மீனா இந்த வீட்டுக்கு வரதில் என்ன பிரச்சனைன்னு புரிய மாட்டேங்குது. ஆனால் விஜயாவால் தான் மீனா வரமாட்டேன்னு சொல்கிறான்னு மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது. விஜயா என்னைக்கு மனசு மாறுவான்னு தெரியல அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. உடனே பரிசு சொல்கிறாங்க, அண்ணாமலை அது எல்லா பிரச்சனையவும் முத்து பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லாமல் முத்து உன்னுடைய பையன் தானே. மீனாவை எப்போ இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு முத்துவுக்கு தெரியாதா? இப்போ நீ நல்லா ரெஸ்ட் எடு. உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். நீ இப்போ எதை பற்றியும் யோசிக்காதப்பா. நீ நிம்மதியாக இருந்தாலே போதும், எல்லாம் சரியாயிரும். முத்து, நீயே பார்த்து பேசி மீனாவை சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொல்லு. இல்லைன்னு வையி, அண்ணாமலை இந்த பிரச்சனையை பற்றியே ரொம்ப யோசிப்பான் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமா. அப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா, ரொம்ப யோசிக்காதீங்க. நான் இந்த வீட்டில் இருக்கிறதே அம்மாவுக்கு பிடிக்கல. மீனா இங்கே வந்தால் மறுபடியும் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. இப்போ அம்மா தேவையில்லாமல் பேசாமல் அமைதியாக இருக்காங்கள, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மீனா இந்த வீட்டில் இல்லை. அவங்க நினச்சது நடந்துருச்சுன்ற சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுவே போதும்ப்பா. கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி மீனா இந்த வீட்டுக்கு கண்டிப்பாக வருவா. மீனா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதெல்லாம் அம்மா சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்கப்பா அப்படின்னு பேசிட்டு அமைதியாக அங்கே வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்புறாரு முத்து. பாத்தியா பரசு, முத்து எவ்வளோ மனசு வேதனைப்படுவான் விஜயா அப்படி பேசுகிறதால. இங்கே மனோஜை பற்றி யோசிக்கிற விஜயா முத்துவோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாப்பா. எதுக்கு தான் விஜய் அப்படி செய்கிறான்னு தெரியல. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனே, மீனா கிட்டேயும் கொஞ்சம் பணம் இருந்திருந்தா, மீனாவுக்குன்னு நல்ல வருமானம் வந்திருந்தா கண்டிப்பாக மீனா இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு விஜயாவே பேசியிருப்பா. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க முன்னேறி வராங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்காம மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி செய்வா விஜயான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. விஜயா இப்படி மீனாவை இங்கேருந்து பேசி அனுப்பியிருக்கக்கூடாது. எல்லாமே இந்த விஜயாவால் தான். இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் விஜயா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பேசுகிறாரு அண்ணாமலை. பரவாயில்ல அண்ணாமலை, எல்லாம் சரியாயிரும். சரிப்பா, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை பற்றி நீ ரொம்ப பேசாத, யோசிக்காத. இந்த வீட்டில் பொறுப்பான மருமகனா மீனா தான். நீ புரிஞ்சுக்கிட்ட, சீக்கிரமாக விஜயாவும் புரிஞ்சுப்பாங்க. மீனா இந்த வீட்டுக்கு வரணும்னு நானும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முத்துக்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. நான் அப்புறமா பேசிக்கிறேன் அண்ணாமலை, நீ ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரசு அங்கேருந்து கிளம்புறாரு. பரசு எப்பயும் போல் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போலீஸ் பரசுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டு தானே அன்னைக்கு யாரோ அங்கே பிரச்சனை செஞ்சிட்டாங்கன்னு அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்காக கூப்பிட்டு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார், யார் இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ அண்ணாமலை நல்லா இருக்கான் சார், வீட்டுக்கும் வந்துட்டான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு அங்கே போலீஸ் கேட்ட உடனே, ஏதாவது பிரச்சனையா சார் அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார், அண்ணாமலையோட பையன் முத்துவையும் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு பரசு. பரசு யோசிக்கிறாரு, என்ன பிரச்சனையாக இருக்கும்னு தெரியல. ஆனால் போலீஸ் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, என்னன்னு கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு இங்கே முத்துவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. முத்துவையும் இங்கே வர வைக்கணும், நான் மட்டும் தனியாக போனால் சரிப்பட்டு வராது அப்படின்னு இந்த விஷயத்த உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு பரசு. இப்போ தான் மாமா சவாரிக்கு வந்தேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன், 2 பேரும் என்னென்னு போய் கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு முத்து. மீனா அங்கே பூக்கடைக்காக பூவெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அந்த சமயம் அங்கே சீதா வராங்க. மீனாக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சீதா அப்படின்னு கேட்க, நீ வேலைக்கு போகலையா சீதான்னு சொல்லும்போது, நீ அம்மா வீட்டில் தான் இருக்கேன்னு தெரியும், உன்னை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். என்னக்கா அதுக்குள்ளே நீ கடைக்கு கிளம்பிட்டியா? ஆமாம், உனக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, பூ கடைக்கு போகணும். சரியா அங்கே கடையில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கல, என்னை நம்பி எவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையை கொடுத்துருக்காங்க, அங்கே போக வேண்டாமான்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முத்து மாமா உங்ககிட்ட பேச வந்தார், உன்னை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு நினச்சாரு, நீ ஏன்க்கா போக மாட்டேன்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு தான் தெரியுமே, அப்படியே நான் போனால் மட்டும் விஜயாத்தை சந்தோஷப்படுவாங்களா? நான் வந்த உடனே அவங்க ரொம்ப பதட்டமாக திட்ட ஆரம்பிப்பாங்க. மீனா இந்த வீட்டில் இருக்கும்போது என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும்னு தான் நானும் அங்கே போகவே இல்லை. அது மட்டும் இல்லை, முதல்ல விஜயாத்தை என்னால் தான் அந்த வீட்டில் பிரச்சனை வரும் அப்படின்னு அங்கே பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொன்னதை கேட்டு அவங்க பேசும்போது என்னால் இதை தாங்கிக்க முடியல, நான் நம்பவும் இல்லை. ஆனால் இப்போ எனக்கே சந்தேகமாக இருக்குது, அந்த வீட்டில் இருந்தால் என் மாமனாருக்கு பிரச்சனை வரும்னு எனக்கே தோணுது.
அதனால தான் இப்போதைக்கு அங்கே போக வேண்டாம். அந்த வீட்டில் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த வீட்டுக்கு நான் போகவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். அதுக்குன்னு என் வேலையை பார்க்காம இருக்க முடியுமா? எத்தனை நாள் தான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறது? இன்னைக்கு மேனேஜர் ஃபோன் பண்ணாரு. கண்டிப்பாக நான் பூ கடைக்கு போகணும். அதனால தான் பூவெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, உன் மாமியாருக்கு வேறு வேலை இல்லை. நீ அந்த வீட்டில் இருக்கும்போதே உனக்கு ஏதாவது பிரச்சனை செய்வாங்க. நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க பார்த்தியா? விஜயா நினச்சதை செஞ்சுட்டாங்கக்கா. ஆனால் நீ அங்கேயே இருந்திருக்கணும்க்கா. நீ இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுவல்ல. நீ எதுக்கு இங்கே தனியாக இருக்கணும்? பேசாமல் முத்து மாமாவையும் வர வச்சிட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க சீதா. அது எப்படி முடியும்? இங்கே வந்துட்டா அதுக்கப்புறம் விஜயாத்தை என்றைக்குமே நாங்கள் 2 பேரும் அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு பேசி பிரச்சனை செய்வாங்க. என் வீட்டுக்காரர் அங்கே இருந்தால் தான் சரிப்பட்டு வரும். அண்ணாமலை மாமா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. ஏற்கனவே நான் வேற இங்கே வந்துட்டேன். அண்ணாமலை மாமாவை கூட தெரியாது, யார்கிட்டையும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது மீனா இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறது அண்ணாமலை மாமா மட்டும்தான். அதனால் அண்ணாமலை மாமாவை பக்கத்துல இருந்து என் வீட்டுக்காரர் பார்த்துக்கணுன்னு தான் அவரை நான் கூப்பிடலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் உன் மாமியார் ஏன் தான் இப்படிலாம் செய்கிறாங்கன்னு தெரியல. உன்னை ஏன்க்கா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? இதே மனோஜோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா உடனே சப்போர்ட் பண்ணுறாங்க. உன்னை பற்றியும் முத்துமாமாவை பற்றியும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. விஜயா வந்து நல்ல மாமியாராகவே இல்லைக்கா. அவங்க சொல்லப்போனால் ரொம்ப பெரிய பிரச்சனை செய்கிறாங்கல்ல அப்படின்னு பேசும்போது விஜயாத்தை திருந்த மாட்டாங்க. எப்படியோ என்னை அங்கேருந்து அனுப்பணும்னு நினச்சாங்க. அவங்க நினச்சதை அப்படியே செஞ்சுட்டாங்க. இதில் எனக்கு சந்தோஷந்தான். நான் இங்கே வந்து தான் நிம்மதியாக இருக்கேன். இல்லை நான் கடையிலையும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து முடியலன்னு ரெஸ்ட் எடுக்க கூட முடியாது தெரியுமா? உடனே வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்க்கணும். அப்படியே ரெஸ்ட் எடுத்தாலும் தேடி வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறியான்னு. ஏன் மனோஜோட ரூம் எங்களுக்கு கிடைச்சது கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்போ மறுபடியும் மனோஜ் அந்த ரூமில் தான் தங்குவார். இதெல்லாம் பார்த்துட்டு விஜயாத்தை சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நான் அந்த வீட்டில் இல்லைல்ல. அவங்க இனியாவது நிம்மதியாக இருக்கட்டும், ரொம்ப யோசிக்காமல் இருக்கட்டும். எனக்கு நிறைய வேலை இருக்குது. விஜயத்தை பற்றி யோசிக்க எனக்கு நேரமே இல்லை. அவங்கள பற்றி யோசித்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், அதுவே போதும். அப்பப்போ என் வீட்டுக்காரர் வந்து என்னை பார்த்துட்டு போகிறாரு. என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் எனக்கும் என் வீட்டுக்காரர் முத்துவு கடையில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அதனால் நான் சந்தோஷமாக என் வேலையை பார்க்குறேன், அவ்வளவுதான். சொல்லப்போனால் என் மாமியார் வீட்டுக்கு போகாமல் தனி கொடுத்தனம் போனால் கூட நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறது சரியான யோசனை தான்க்கா. பேசாமல் மாமாவை கூப்பிட்டுட்டு நீ தனி கொடுத்தனம் போயிரு. அப்போ தான் உன்னுடைய அருமை பெருமை என்னன்னு உன் மாமியாருக்கும் மனோஜ்னு எல்லாருக்கும் தெரிய வரும். நீ அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. உன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல அந்த விஜயா. அவங்களுக்காக மறுபடியும் அங்கே போய் நீ சமைச்சு கொடுக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணுமா? வேண்டாங்க்கா. அவங்க சொல்கிற எந்த வேலையும் இனி நீ செய்யக்கூடாது. அந்த வீட்டுக்கு போகாமல் இருந்தால் தான் அவங்க எத்தனை நாள் வந்து தனியாக அந்த குடும்பத்தையும் வீட்டையும் பார்த்துக்கிறாங்கன்னு பார்க்க தானே போகிறேன். அக்கா, உன்னை மாதிரி அந்த குடும்பத்தை விஜயாவால் என்றைக்கும் பார்த்துக்க முடியாதுக்கா. உன்னை தேடி வரதான் போகிறாங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க சீதா. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் எதுக்கு கஷ்டப்பட போகிறேன்? என் வாழ்க்கையை நிம்மதியாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சீதா, அம்மா இருக்காங்க, நீ பேசிட்டு அப்புறமா கிளம்பு, நிறைய வேலை இருக்குது அப்படின்னு உடனே மீனாவும் பூக்கடைக்கு கிளம்புறாங்க. முத்துவும் பரசும் போலீஸை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அங்கே முத்து போலீஸை பார்த்த உடனே, சார் நீங்கள் தான் வர சொன்னீங்க, ஆனால் நானே உங்களை வந்து பார்க்கணுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து, என்ன விஷயமா என்னை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னு கேட்கும்போது, வேறு ஒன்றும் இல்லை சார், என் அப்பா 2 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அங்கே நடந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே யார் வந்தாங்க, என்ன தான் பிரச்சனை நடந்தது, அது மட்டும் இல்லை வேணும்னே இந்த ஆள் இப்படி செஞ்சாரா, இல்லை தெரியாமல் தான் இந்த பிரச்சனை நடந்ததா அப்படின்ற உண்மை எனக்கு தெரியணும். இந்த உண்மையை கண்டுபிடிச்சா என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வராமல் பார்த்துக்க முடியும் சார். எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் இந்த உண்மையை நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும். அங்கே சிசிடிவி இருந்தது எனக்கு தெரியும். உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நானே போய் அவங்கள பார்த்தேன். ஆனால் இந்த ஆதாரத்தை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த ஆதாரத்தையும் கொடுப்பாங்க. இந்த பிரச்சனை எப்படி நடந்ததுன்ற உண்மையும் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு உதவி செய்யுங்க சார், எனக்கு வேறு வழியே தெரியல சார் அப்படின்னு சொல்லும்போது, புரியுது முத்து, உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தார், அங்கே நிறைய பிரச்சனை நடந்திருக்கு, அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாமே தான் வர சொன்னேன். நீங்கள் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. அங்கே இருக்கிற சிசிடிவியை போய் பார்ப்போம், அந்த ஆள் யாருன்ற உண்மையை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சந்தேகப்படுற மாதிரியே அங்கே வந்த ஆள் வந்து தெரியாமல் தான் அப்படி செஞ்சுட்டாரா அப்படின்ற உண்மையும் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு முத்துவை கூப்பிட்டுட்டு அங்கே போலீஸ் கிளம்பி போகிறாங்க.
அங்கே சிசிடிவி மூலமாக நமக்கு கண்டிப்பாக உண்மை தெரியணும் அப்படின்னு முத்து நினச்சதால போலீஸ்கிட்ட உதவி கேட்டு அங்கே வந்து பரசு முத்து எல்லாருமே அங்கே சிசிடிவி ஆதாரத்தை பார்க்கும்போது தான் தெரிய வருது. அங்கே அந்த ஆளும் ரொம்ப நேரமாக அங்கே நின்றுட்டு இருந்திருக்காரு. இங்கே அண்ணாமலை வருவாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அண்ணாமலை வரதை பார்த்த உடனே தான் தன்னுடைய வண்டியில் அங்கே அந்த பக்கமாக வர மாதிரி வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுட்டு போயிருக்காருன்ற உண்மை இங்கே வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. சார், இந்த ஆள் அப்போ வேணும்னே தான் சார் என் அப்பாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு வந்திருக்கான். நான் நினச்ச மாதிரியே இந்த ஆள் வந்து தெரியாமலாம் இப்படி ஒரு வேலையை செய்யலை சார். வேணும்னே தான் சார் என் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு பிரச்சனை செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இந்த ஆள் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து யோசிக்கிறாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு கவனமாக முத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் முத்துவால் அவங்க யாருன்ற உண்மையை கண்டுபிடிக்க முடியல. சார், உங்களுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சுல, நான் சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த ஆள் வேணும்னே என் அப்பாவுக்கு பிரச்சனை செய்யணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காரு. ஆனால் யார் அனுப்பி இவர் இப்படி செஞ்சார், எதுக்காக இப்படி செஞ்சாருன்ற உண்மை தெரிய வரணும் சார். நீங்களே உண்மையை கண்டுபிடிச்சி எங்களுக்கு உதவி செய்யணும் சார் அப்படின்னு முத்து வந்து கேட்குறாரு. சரி முத்து, நீங்கள் சந்தேகப்படுறது சரிதான். இந்த ஆளை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் எதுக்காக இப்படிலாம் செஞ்சாருன்ற உண்மையும் நமக்கு தெரிய வந்துடும். நீங்கள் கவலைப்படாமல் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்து உடனே அங்கேருந்து பரசை கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. உடனே பரசு சொல்கிறாரு, என்னப்பா முத்து, நீ சந்தேகப்பட்ட மாதிரியே இங்கே வந்து இந்த ஆள் வேணும்னே தான்ப்பா வந்திருக்கான். நான் கூட ஏதோ கவனமே இல்லாமல் போகும்போது இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சேன். எப்படிப்பா முத்து நீ மட்டும் யோசிச்சேன்னு கேட்க, இல்லை ஏற்கனவே நான் இப்படி தான் நினச்சேன். ஏன்னா என் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரணும்னு யாராவது திட்டம் போட்டு கூட இப்படி செஞ்சுருக்கலாம். ஏன்னா பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொன்னது எல்லாமே பொய் தான்னு எனக்கு தெரியும். அவங்கள யார் அனுப்பி இப்படி பேச வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் அந்த அம்மா சொன்ன மாதிரியே என் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா யாரோ திட்டம் போட்டு தான் என் குடும்பத்தில் வேணும்னே பிரச்சனை செய்யணும், மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வேணும்னே இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருந்தது. இந்த உண்மை மட்டும் தெரிய வந்துருச்சுன்னா அப்புறம் மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறது யாரு, மீனா இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு யோசித்து திட்டம் போடுறது யாருன்ற உண்மை தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மீனாவுக்காக தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருக்கேன் அப்படி தானே முத்து அப்படின்னு கேட்குறாரு பரசு. ஆமாம் மாமா, என்ன செய்ய, மீனா எத்தனை நாள் தான் என் மாமியார் வீட்டில் இருக்க முடியும். மீனா என் வீட்டுக்கு வரணும்னு எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. எதுக்கு தெரியுமா, என் அம்மா எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உண்மை என்னன்னு என் அம்மாவுக்கு முதல்ல புரிய வைக்கணும். மீனாவால் எந்த பிரச்சனையும் நடக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டா மீனாவை என் வீட்டுக்கு வர வச்சிருவேன்ல. மீனா என்னுடைய மனைவி, என் வீட்டில் தானே இருக்கணும். அதனால தான் இந்த உண்மையை என்னால் கண்டுபிடிக்க முடியலனாலும் போலீஸ் கண்டிப்பாக உண்மை என்னென்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் பிரச்சனை செஞ்ச யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் மாமா. அதான் நம்ம போலீஸ்கிட்ட வந்து சிசிடிவி ஆதாரமும் இப்போ இருக்குது. உண்மையை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கேன் மாமா. ஆனால் சரியாக எனக்கு ஞாபகம் வரல. யாருன்னு மட்டும் தெரிஞ்சா உடனே நான் வந்து போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிப்பா முத்து, அதான் நம்ம பேச வேண்டியதை பேசிட்டோம். இப்போ தெளிவாக ஆதாரமும் நமக்கு கிடச்சிருக்கு. சீக்கிரமாக உண்மையை போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நீ கவலைப்படாமல் சவாரிக்கு கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பரசு. முத்து அங்கே எப்பயும் போல் சவாரிக்கு கிளம்பி போகிறாரு. மீனா ஃபோன் பண்ணுறாங்க. என்ன நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்க, மீனா நீ வீட்டில் இல்லை. நான் சாப்பிட்றதும் சாப்பிடாம இருக்கிறதும் என் அம்மா என்றைக்கும் கவனிக்க மாட்டாங்க. நான் வீட்டுக்கு வரலனா கூட என்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க. நீ வீட்டில் இருந்தால் எனக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து சமைச்சு வைப்ப. வீட்டுக்கு போகிறதே இல்லை மீனா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் பூக்கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா உனக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வாங்க அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்துவும் மீனாவை பார்க்கறதுக்காக பூக்கடைக்கு கிளம்பி போகிறாங்க. மீனா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நீங்கள் சரியாக சாப்பிட மாட்டீங்க, உங்களை உங்கள் அம்மா கண்டுக்கவே மாட்டாங்கன்னு. விஜயாத்தை சமைச்சா உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நானே உங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். என்ன என் வீட்டுக்கு வர சொல்லலாம், ஆனால் அப்பப்போ அங்கே வர முடியாதுன்னு சொல்வீங்க. அதான் உங்களுக்காகவும் நான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் நிம்மதியாக உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனாவை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு முத்து. என் மேலே உனக்கு இவ்வளோ அக்கறை இருக்குது, இவ்வளோ பாசம் இருக்குது. நான் சாப்பிட மாட்டேன், நீ அந்த வீட்டில் இல்லைன்னா அந்த வீட்டு பக்கம் கூட நான் சரியாக போக மாட்டேன்னு உனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு மீனா அடம்பிடிக்கிற, எனக்காகவாது நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க, உங்கள் மேலே எனக்கு உண்மையாகவே நிறைய அக்கறை இருக்குது. நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, சாப்பிடாம தான் இருப்பீங்கன்னு தெரியும். அதனால் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் இதுக்காகலாம் உங்கள் வீட்டுக்கு வர முடியாதுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பிரச்சனையெல்லாம் சரியாகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான் மீனா, நான் இன்றைக்கி போலீஸை பார்த்துட்டு வந்திருக்கேன். உண்மையை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, நடந்த பிரச்சனையை பற்றி இங்கே போலீஸ்கிட்ட முத்து என்னெல்லாம் சொன்னாருன்ற உண்மையவும் சொல்கிறாங்க.
இன்னைக்கு தான் சிசிடிவி ஆதாரம் கிடைச்சிருக்கு. அந்த ஆள் வேணும்னே திட்டம் போட்டு தான் அப்பா வரதை பார்த்து அங்கே வந்து இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காருன்ற உண்மை இன்னைக்கு தான் தெரிய வந்திருக்கு. ஆனால் அந்த ஆள் யாருன்னு சரியாக தெரியல. சீக்கிரமாக உண்மையை அங்கே போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்ததா சொல்லி அனுப்பியிருக்காங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும்போது, அப்படியா? சாதாரணமாக மாமாவுக்கு இப்படிலாம் நடந்துச்சுன்னு நினச்சனே. என்னால் தான் பிரச்சனை வருதுன்னு விஜயாத்த சொன்னதால நானும் அதை நம்பிட்டேன். அப்போ வேணும்னே யாரோ திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்களான்னு மீனா கேட்குறாங்க. உண்மைதான் மீனா. யாரால இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்னு தெரியல. ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்கள சும்மா விட போகிறது கிடையாது. இந்த பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா உன்னால் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. உன்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கவே இல்லை அப்படின்ற உண்மையை என் அம்மாவுக்கு புரிய வைப்பேன். அப்புறம் அந்த வீட்டுக்கு நீ வந்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல, தேவையில்லாமல் பேச முடியாதுல்ல மீனா. நீ இப்போ அங்கே வர வேண்டாம். நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை வந்து அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன். அது வரைக்கும் நானும் பொறுமையாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே மீனா கொண்டு வந்த சாப்பாடை முத்து சாப்பிட ஆரம்பிக்கும்போது மீனா சொல்கிறாங்க, பாவம் என் வீட்டுக்காரர் வந்து நான் அந்த வீட்டுக்கு வரணுன்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி மீனா யோசிக்கிறாங்க. சிசிடிவி மூலமாக கிடைச்ச ஆதாரத்தை வச்சு அந்த ஆள் யார் அப்படின்ற உண்மையை போலீஸ் வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முத்து ரொம்பவே நல்லவர். குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வருதுன்னு வேறு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த ஆள் யாருன்னு சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மீனா கிட்ட பேசிட்டு சவாரிக்காக முத்து கிளம்புறாரு. அங்கே அந்த ஆள் நிற்கிறத பார்த்த உடனே முத்து யோசிக்கிறாரு, நம்ம சிசிடிவியில் பார்த்தது இந்த ஆள் தானே, இவர் தானே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அப்பா கிட்ட வந்து பிரச்சனை செஞ்சது. இதனால தானே எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார். இந்த ஆளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அங்கேருந்து கிளம்பும் போதே அவர் அங்கே பேசிட்டு கிளம்ப ஆரம்பிக்கும்போது உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு முத்து. சார், அந்த ஆளை பார்த்துட்டு சார், இங்கே பக்கத்தில் தான் இருக்கான் சார், நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அங்கே போலீஸையும் வர வைக்கிறாங்க. அந்த ஆள் வந்து போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிறாரு. இருந்த கோபத்தில் முத்து அந்த ஆளை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. ஆமாம், என்ன வேலை செஞ்சு வச்சுருக்க? எனக்கு தெரியும், என் அப்பா ஹாஸ்பிட்டலில் இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் நீ தான். வேணும்னே திட்டம் போட்டு எதுக்கு என் அப்பாவுக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்ச, யார் சொல்லி இப்படிலாம் செஞ்ச அப்படின்னு முத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க அங்கே போலீஸும் வந்துட்டாங்க. முத்துவுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு, இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோம். ஏற்கனவே சிந்தாமணி பணம் கொடுத்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இனி யாரும் உன்னை பார்த்துடக்கூடாது, நீ கொஞ்ச நாள் வெளியூருக்கு போயிருன்னு நிறைய பணம் கொடுத்தாங்க. நான் தான் அவங்க சொன்னதை கேட்காம இங்கேயே இருந்தேன். இப்போ இவங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களா? எப்படி இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னு தெரியலையே. ஆனால் நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லிடாதன்னு சிந்தாமணி வேற அதுக்காக தானே நிறைய பணம் கொடுத்தாங்க. இப்போ எப்படி உண்மையை சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே அங்கே வந்த போலீஸ் வந்து சொல்கிறாங்க, யாராவது சொல்லி தான் இப்படி செஞ்சிங்களா, இல்லை நீங்களே வேணும்னே இப்படிலாம் திட்டம் போட்டு அண்ணாமலைக்கு பிரச்சனை வரணும்னு தான் இப்படி செஞ்சிங்களான்னு கேட்கும்போது, சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் எதுவுமே செய்யலை, நான் ஊரில் இருந்து இப்போ தான் சார் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எங்கே வேலை பார்க்குறீங்க, எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு அவரை பற்றி ஒவ்வொரு கேள்வியாக கேட்கும்போது அந்த ஆளால் பதில் சொல்லவே முடியல. சார் எப்படி சார் உண்மையை சொல்வார், எனக்கு என்னவோ இவராக திட்டம் போட்டு இந்த வேலையை செஞ்ச மாதிரி தெரியல, யாரோ செய்ய வச்சுருக்காங்க சார், செய்ய சொல்லியிருக்காங்க, பணம் கொடுத்து இப்படி செய்ய சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது, என் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா. மறுபடியும் என் அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு. ஆனால் அவர் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் இப்போ வரைக்கும் எங்களுக்காக வேலைக்கு போயிட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்படி செய்ய எப்படி உங்களுக்கு மனசு வந்தது அப்படின்னு முத்து அழுதுகிட்டே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, உடனே வந்து அங்கேருந்து எப்படியாவது இவங்கக்கிட்ட மாட்டிக்க கூடாது, உடனே கிளம்பிடணும், இல்லைனா என்னால் சிந்தாமணி அக்காவும் வசமாக மாட்டிப்பாங்களே, அவங்க எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க, அவங்கள பற்றின உண்மையை என்னால் இப்போதைக்கு சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கேருந்து உண்மையை சொல்லாமல் கிளம்பிடணும்னு நினைக்கும் போது முத்து ரொம்ப கோவமாக அவரை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. அங்கேருந்த போலீஸ் சொல்கிறாங்க, இந்த ஆளை நாங்களே பார்த்துக்குறோம், நாங்களே விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கிறோம் முத்து, நீங்கள் கோவப்படாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடணும்னு நினைக்கிறீங்க, எப்படியாவது உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, இதுலையே தெரியுது யாரோ சொல்லி கொடுத்து தான் இந்த வேலையை செஞ்சுருக்கீங்க. நீங்கள் எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க, உண்மையை சொல்கிறீங்களா, இல்லை நாங்கள் எப்படி விசாரிக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லும்போது, சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நானே உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. சார், நானாக இந்த வேலையெல்லாம் செய்யலை, அண்ணாமலையை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் சிந்தாமணிக்கிட்ட தான் வேலை பார்க்குறேன், இப்போ தான் சார் ஊர்லேருந்து வந்தேன். அவங்க உன்னை யாருன்னே யாருக்கும் தெரியாது, உன்னை கண்டுபிடிக்கவும் முடியாது, அதனால் நீ என்கிட்ட தான் வேலை பார்க்குறேன்னு யாருக்குமே தெரியாது, அதனால் நீ பேசாமல் நான் சொன்ன வேலையை செய், உனக்கு நான் நிறைய பணம் கொடுப்பேன்னு எனக்கு பணம் கொடுத்து அன்னைக்கு வந்து வண்டியும் கொடுத்தாங்க சார். அதனால தான் அவங்க பேச்சை கேட்டு சிந்தாமணியால் தான் சார் நான் இப்படி செஞ்சுட்டேன். அதனால் இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதும் எனக்கு தெரியும் சார்.
அவருக்கு பெருசாக வேறு எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். மற்றபடி அண்ணாமலைக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். என்னை மன்னிச்சிடுங்க முத்து அப்படின்னு சொல்லும்போது, செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்குறியா? என் அப்பா ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் உதவி செய்வார். ஆனால் அவரை பற்றி யோசிக்காம சிந்தாமணி பேச்சை கேட்டு அவங்க பணம் கொடுக்குறாங்கன்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்குறல்ல, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அந்த சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போது, 1,00,000 ரூபா பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே முத்துவுக்கு அவ்வளோ கோவம் வருது. சார், இந்த ஆள் மேலேயும் தப்பு இருக்குது, இப்படி பிரச்சனை செய்ய சொன்ன சிந்தாமணி மேலேயும் தப்பு இருக்குது சார். இவங்களால எனக்கு எவ்வளோ பிரச்சனை வருது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, உடனே அங்கே பரசு சொல்கிறாங்க, என்னப்பா முத்து, சிந்தாமணி ரொம்ப நல்லவங்கன்னு விஜயா வந்து சிந்தாமணி என் ஃப்ரெண்டுன்னு அங்கே ஹாஸ்பிட்டலில் ஃபோன்லலாம் வேற பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் சிந்தாமணி இப்படிப்பட்டவங்களா, இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த உண்மையெல்லாம் முன்னாடி நமக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. சிந்தாமணியோட லட்சணம் என்னன்னு முதல்ல விஜயாவுக்கு தெரியணும். ஒரு வேளை பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சிந்தாமணி பேச்சை கேட்டு தான் மீனா அவங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இப்படிலாம் வந்து பேச வச்சுருப்பாங்களோ என்னவோ. அப்போ அந்த அம்மா வந்து பொய் சொன்னதுக்கு காரணம் கூட சிந்தாமணியாக இருக்கலாம்ல முத்து. ஏன் நம்ம இப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு பரசு. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக செஞ்சால் அம்மாவும் நம்பிடுவாங்க, மீனாவை நம்ம வீட்டிலேருந்து அனுப்பிடலாம். இது எல்லாமே அந்த சிந்தாமணியோட திட்டம்தான். இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுல, இனி கண்டிப்பாக சிந்தாமணியை நான் சும்மா விட போகிறதில்லன்னு சொல்லும்போது, உடனே இங்கே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் சிந்தாமணி வந்து அங்கே டெக்கரேஷன் ஆர்டரில் செஞ்சுட்டு இருந்ததுனால ஃபோன் எடுக்காமே இருக்க, இங்கே முத்து சொல்கிறாங்க, சார் அவங்க ஃபோன் எடுத்து பேச மாட்டாங்க சார். அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் செஞ்சு நல்லபடியாக முன்னேறணும்னு அவங்க வந்து எப்பயுமே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் மீனா தன்னுடைய பிஸ்னஸில் தலையிடக்கூடாதுன்றதுக்காக, மீனா நிம்மதியாக பிஸ்னஸ் செய்யக்கூடாது, வேலையை பார்க்கக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாம் தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்காங்க சார். அவங்கள சும்மா விடக்கூடாது சார். பார்த்தீங்களே, ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்கிறது, பணம் கொடுத்து இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறதுன்னு. என் வீட்டுக்கு ஒரு அம்மாவை அனுப்பியிருந்தாங்க சார். பூஜை செய்ய வந்த அந்த அம்மாவும் என் மனைவி மீனா இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் பிரச்சனை வருதுன்னு நிறைய பொய் சொல்லிட்டாங்க. அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனையை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் தெரியுமா? என் மனைவி மீனா இப்போ என் மாமியார் வீட்டில் இருக்காங்க. இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சு நாங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு செய்கிற சிந்தாமணியை முதல்ல வந்து நீங்கள் கூப்பிட்டு வரணும் சார், விசாரிக்கணும். அவங்க வெளியில் வரவே கூடாது சார் அப்படின்னு முத்து சொல்லும்போது, புரியுது முத்து, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, இப்படி அவங்க ஆளெல்லாம் அனுப்பி பிரச்சனை செஞ்சுருக்காங்க, பணம் கொடுத்து இப்படி ஒரு வேலையை செய்ய வச்சுருக்காங்க. அவங்க கிட்ட தான் இந்த ஆள் வேலை பார்க்குறான்னு தெளிவாக இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சுல. இந்த ஆள் தான் வசமாக மாட்டிக்கிட்டானே, அப்புறம் என்ன? நமக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு சிந்தாமணியை சும்மா விடணும்? நாங்கள் பார்த்துக்குறோம் முத்து, கோவப்படாமல் இருங்க. எனக்கு புரியுது, உங்கள் நிலைமை என்னென்னு புரியுது. உங்கள் அப்பா மேலே நீங்கள் ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க, அதனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. இருந்தாலும் நாங்கள் இருக்கும்போது நீங்கள் கோவப்பட வேண்டாம். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம், சிந்தாமணிக்கு நாங்கள் சரியான பதில் கொடுப்போம், போதுமா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்து பரசுக்கிட்ட சொல்கிறாங்க, மாமா கண்டிப்பாக மீனா மேலே தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும், வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நான் புரிய வச்சுருவேன். ஆனால் சிந்தாமணி வரட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே போலீஸ் வந்து சிந்தாமணி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா ஃபோன் பண்ணால் எடுத்து பேச மாட்டீங்களான்னு கேட்க, சார் என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்களா? நீங்கள் தானம்மா ஆள் அனுப்பி பிரச்சனை செஞ்சது அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் எதுவுமே செய்யலை சார், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறேன் சார். நிறைய மண்டபத்துக்கு பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து நல்லபடியாக செஞ்சிட்ருக்கேன். நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். மற்றபடி எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கூட புரியல சார்னு சொல்லும்போது, ஆமாம்மா, உனக்கு ஒன்றுமே புரியாது, நீ கிளம்பி வா, உங்களுக்கு நாங்கள் புரிய வைக்கிறோம். நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்ற உண்மையை நீங்கள் அனுப்பின ஆள் வசமாக மாட்டிக்கிட்டான், அவனே உண்மையை சொல்லுவான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் சிந்தாமணிக்கு புரியுது. அப்போ முத்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ்கிட்ட வேற உதவி கேட்டிருக்கானா? இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அண்ணாமலை என்ன வீட்டுக்கு வந்துட்டாரு, இனி மீனாவும் வீட்டு பக்கமே வர முடியாது. விஜயா வீட்டில் இனி அண்ணாமலை முத்துன்னு எல்லாரும் இருந்தாலும் மீனா அந்த வீட்டு மருமகளாக வர முடியாதுன்னு சந்தோஷமாக இருந்தா, முத்து உண்மையை கண்டுபிடிச்சி இப்படி என்ன மாட்டி விட்டுட்டானே, மீனாவை மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டானா முத்து அப்படின்னு பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க சிந்தாமணி. அங்கே வந்த போலீஸ் வந்து சிந்தாமணியை கூப்பிட்டு வராங்க. சிந்தாமணிக்கு என்ன செய்யன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்துட்ருக்க சிந்தாமணியோட பொண்ணு ரேகாவுக்கு ரொம்ப கோவம் வருது. எவ்வளவோ சொன்னேன் என் அம்மா கிட்ட, என்னை புரிஞ்சுக்கல, இப்போ நல்லா அனுபவிக்கிறாங்க, தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க, இதெல்லாம் தேவையா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க ரேகா. சிந்தாமணியவும் வர வைக்கிறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, முத்து என்ன இதெல்லாம்னு கேட்க, நீ என்ன வேலை செஞ்சுருக்க, என்ன கேள்வி கேட்குறியா, அசிங்கமா இல்லை? இப்படி என் வீட்டில் பிரச்சனை செய்யணும், மீனா என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு எங்களை ஏமாத்திருக்க. நீ என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்க? என்ன கேள்வி கேட்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை.
பேசினேன், அவ்வளவுதான். நீ என் அம்மாவோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு இப்படி பணம் கொடுத்து இந்த ஆளை அனுப்பி எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்க. என் அப்பா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் பெரிய பிரச்சனை ஏதாவது நடந்திருந்தா நீயா பதில் சொல்லுவ? எங்கள் அம்மாவும் மனோஜும் உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சல. அதான் இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிற. எதுக்காக இப்படிலாம் செஞ்ச? மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அங்கே பூஜை செய்ய அந்த அம்மாவை வர வச்சது நீ தானே? அவங்க சொன்னது எல்லாமே பொய் தானே எங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் அம்மா வேணா உன்னை நம்பலாம், மனோஜ் வேணா உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கலாம், ஆனால் நாங்கள் யாரும் உன்னை நம்ப மாட்டோம். உண்மையை சொல்றியா இல்லையான்னு சொல்லும்போது, ஆமாம் முத்து, அந்த அம்மா வர சொன்னதும் நான் தான், அவங்கள பொய் சொல்ல வச்சதும் நான் தான், போதுமா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. பாத்தீங்களா சார், செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு சிந்தாமணிக்கு கோவம் வருது சார். ஏன்னா அவங்க இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்க, பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்கல்ல. அதான் இப்போவே என் அம்மா எங்கள் மனோஜ்னு எல்லாரையும் வர வைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியட்டும் உங்கள் லட்சணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டுமே. இனியாவது என் அம்மா உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாமல் இருப்பாங்கல்ல. மீனாவை என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகணும், அதுக்காகவாது என் அம்மாவுக்கு உன்னை பற்றின உண்மை தெரியணும் அப்படின்னு முத்து உடனே மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே அம்மாவை கூப்பிட்டு இங்கே கிளம்பி வா, இல்லை அவ்வளவுதான்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், அதெல்லாம் வேலையை விட்டுட்டு அப்படிலாம் நீ கூப்பிட்ட உடனே வர முடியாது முத்து அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். மனோஜே, நீ அண்ணன் தான், ஆனால் நான் சொன்ன மாதிரி செய்யலை, உடனே கிளம்பி வரல, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி கோவப்படாத, நான் வரேன், அம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு மனோஜ். இங்கே சிந்தாமணி திருன்னு முழிக்கிறாங்க. சார் என்னை மன்னிச்சிருங்க சார், ஏதோ தெரியாமல் மீனா மேலே உள்ள கோவத்தில், மீனா என் பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை செஞ்சாங்க, அதனால் இப்படிலாம் செஞ்சுட்டேன். மீனா விஜயா வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் தேவையில்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சார். அதுக்காக முத்து பேச்சை கேட்டு நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு உண்மை தெரியுமா, சிசிடிவி மூலமாக உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் செஞ்சது எல்லாமே எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா. அண்ணாமலை இப்போ வீட்டுக்கு வந்துட்டாரு, ஆனால் வேறு ஏதாவது பிரச்சனை நடந்திருந்தா நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? எப்படியும் இந்த உண்மையை கண்டுபிடிக்க மாட்டோம்னு நினச்சிட்டிங்க, அப்படி தானே? நீங்கள் பெரிய பிஸ்னஸ் செய்யலாம், நல்ல உங்களுக்கு வருமானம் வரலாம், அதுக்காக மீனாவை உங்களுக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அங்கே பூஜை செய்ய அந்த அம்மாவை வர வச்சு பொய் சொல்ல வச்சுருக்கீங்க. இப்போ இந்த ஆள் அனுப்பி இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கீங்க, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்குறீங்க, இதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்க. மீனா மேலே உங்களுக்கு கோபம் இருக்குன்னா என்ன வேணாலும் செய்வீங்களா? மீனாவை பற்றி தெரியுமா, எங்கள் வீட்டுக்கும் அவங்க பூ எடுத்துகிட்டு வருவாங்க. மீனா அவங்க வேலையில் ரொம்ப உண்மையாக நேர்மையாக இருப்பாங்க, யாருக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய மாட்டாங்க. மீனா அவங்க வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. நீங்கள் தான் மீனா மேலே உள்ள பொறாமையில் அவங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு என்னென்ன வேலை செஞ்சீங்கன்னு எனக்கும் தெரியும். மீனா இந்த உண்மையை என்கிட்டே சொல்லியிருக்காங்க. அதனால் மீனாவை பற்றி நீங்கள் பேசினா என்னால் நம்ப முடியாது. மீனாவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனால தான் முத்துவுக்கு உதவி செய்யணும்னு, இந்த பிரச்சனையை சரி செய்யணுன்றதுக்காக நானும் உங்களை வர சொன்னேன், உண்மையவும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் பேசுகிறத நாங்கள் நம்ப முடியாதுமா, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே முத்து வேற தேவையில்லாமல் கேள்வி கேட்டுட்ருக்கான், மீனாவை மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுன்றதுக்காகவே இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கான். இதில் அந்த மனோஜ் விஜயான்னு எல்லாரும் வந்தாங்கன்னா அவ்வளவுதான். அண்ணாமலைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் நான் தானே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த விஜயா என்னை சும்மா விட மாட்டாங்களே. என்ன செய்ய, இங்கேருந்து கிளம்பவும் முடியாது, வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது பரசு சொல்கிறாங்க, சிந்தாமணி நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு, நல்ல வேலை அண்ணாமலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, விஜயா வரட்டும் நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே விஜயாவும் மனோஜும் வராங்க. என்ன முத்து, எதுக்கு வர சொன்னேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்குறாங்க விஜயா. என்னம்மா, என்ன கேள்வி கேட்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணி வந்து நிற்கிறாங்க பாருங்க, அவங்கக்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி இங்கே என்ன செய்கிறீங்க, என்ன பிரச்சனை சிந்தாமணி, இந்த முத்துவால் தான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் வந்துட்டேன்ல உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே போலீஸ் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, யாருக்குமா சப்போர்ட் பண்ண வரீங்க, உங்கள் வீட்டுக்காரர் அண்ணாமலை இப்போ இந்த நிலமையில இருக்காருன்னா அதுக்கு காரணமே சிந்தாமணி தான். உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணி என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னு நடந்த உண்மையை சொல்கிறாங்க. இந்த ஆளுக்கு பணம் கொடுத்து இப்படி ஒரு வேலையை செய்ய வச்சுருக்காங்க, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பற்றி யோசிக்கல, ஆனால் சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு வர சொல்கிறீங்க, என்னம்மா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, என்னது என் வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலில் இருந்தது காரணம் சிந்தாமணியா, இவங்க தான் ஆளை அனுப்பி பிரச்சனை செஞ்சாங்களா, பணம் கொடுத்து இப்படி செய்ய சொன்னாங்களா அப்படின்னு பேரதிர்ச்சியோடு கேட்கும்போது, நாங்கள் இவ்வளோ நேரம் அதை தாம்மா சொல்லிகிட்டு இருக்கோம், உங்களால் நம்ப முடியலல்ல, ஆனால் இது எல்லாமே உண்மைதான், இந்த உண்மை உங்களுக்கும் தெரியணும், உங்கள் மருமக மீனா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உங்களை வர சொன்னோம். இப்போ உண்மை தெரியுதா, முத்துவும் பொய் சொல்லலை, நாங்களும் உண்மையை தான் பேசுகிறோம்,
மீனா மேலே உள்ள கோவத்தில் உங்கள் வீட்டுக்கு அந்த அம்மாவை வர வச்சு அவங்களையும் பொய் சொல்ல வச்சுருக்காங்க. மீனா இந்த வீட்டில் இருந்தால் நிறைய பிரச்சனை வரும்னு அந்த அம்மாவை பேச வச்சது, பொய் சொல்ல வச்சது இந்த சிந்தாமணி தான். மறுபடியும் நீங்கள் மீனாவை அங்கேருந்து அனுப்ப முடியலன்னு சொன்ன உடனே உங்கள் வீட்டுக்காரர் அண்ணாமலைக்கு பிரச்சனை செஞ்சாதான் இவங்க நினச்சது எல்லாமே நடக்கும்னு இந்த ஆள் அனுப்பி பிரச்சனை செஞ்சுருக்காங்க. இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டது அண்ணாமலை தான். இனியாவது புரிஞ்சுக்கோங்க, இந்த சிந்தாமணியை நம்பாதீங்க. மீனாவை மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக நீங்கள் தான் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சிந்தாமணியை பற்றின உண்மையை ரொம்ப தெளிவாக பேசி புரிய வைக்கிறாங்க. உடனே பரசு சொல்கிறாரு, என்னம்மா விஜயா, மீனா மேலே அவ்வளோ கோவப்பட்ட, மீனாவால் தான் பிரச்சனை வந்ததுன்னு ஹாஸ்பிட்டலில் என்னென்ன பேசினேன். ஆனால் உன்னுடைய ஃப்ரெண்டு சிந்தாமணி தான் இங்கே என் ஃப்ரெண்டு அண்ணாமலைக்கு பிரச்சனை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படிமா பொறுமையாக இருக்க முடியும்? எனக்கே இவ்வளோ கோவம் வருது, நீ என்ன அமைதியாக நிற்கிறேன்னு கேட்ட உடனே விஜயா ரொம்ப கோவமா, சிந்தாமணி என்ன வேலை செஞ்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லை மேடம், நான் வேணும்னே அப்படி செய்யலை. மீனா உங்கள் வீட்டிலேருந்து அனுப்பணும், அதனால் ஏதோ தெரியாமல் இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லும்போது, பேசாதீங்க சிந்தாமணி, இதுக்கு மேலே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசும்போது, அம்மா நீங்கள் என்ன பேசினாலும் சரி, மீனாவை நம்ம வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வர போகிறேன். மீனா மேலே எந்த தப்பும் இல்லை, மீனாவால் எந்த பிரச்சனையும் நடக்கலை. போதுமாமா, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனியாவது மீனா கிட்ட தேவையில்லாமல் பேசாதீங்க. மீனா என் மனைவி, நம்ம குடும்பத்துக்காக நல்லது மட்டும்தான் செய்வா. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்னு? எப்படியோ இங்கே வந்து சிசிடிவி மூலமாக இங்கே போலீஸ் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே சிந்தாமணியும் சும்மா விட போகிறதில்ல. சிந்தாமணி இனி வெளியில் வரவே முடியாது. என்ன சிந்தாமணி, வசமாக மாட்டிக்கிட்டீங்கல்ல, இனி மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறது தேவையில்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சீங்க. என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக நான் உங்களை சும்மா விட மாட்டேன் சிந்தாமணி, எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. கண் கலங்கி நிற்கிறாங்க விஜயா. சந்தோஷமா மீனா வீட்டுக்கு போயிட்டு மீனா கிட்ட பேசி புரிய வச்சு, உண்மையெல்லாம் அம்மாவுக்கு தெரியும் மீனா, நீ வா, சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மீனாவையும் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்டுட்டு அண்ணாமலையை பார்க்கறதுக்காக விஜயா வீட்டுக்கு கிளம்பி வராரு முத்து. முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக அண்ணாமலை வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. மீனா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே அண்ணாமலை யோசிக்கிறாரு, எப்படியோ முத்து உண்மையை நிரூபித்து நம்ம வீட்டு மருமக மீனாவையும் நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை.